இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னா என்னன்னா, கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணின நாள் அது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் எங்க அவதாரம் பண்ணினார்னா, அவர் வந்து சிறைச்சாலையில் அவதாரம் பண்ணார் அவர். ஆனால் அவர் வந்து அவரோட யோகமாய சக்தியினால அங்கேருந்து அவர் கோகுலத்துக்கு வந்துட்டு நந்த மகாராஜா வீட்டில் குழந்தையா பிறந்தா மாதிரி இருந்தார். ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ராத்திரி வந்து பிறந்ததுனால மறுநாள் காத்தால நந்த மகாராஜா நந்தோத்சவம்னு கொண்டாடுறார். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு யாரெல்லாம் கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ கிருஷ்ணரோட பரிபூர்ண அருள் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு நாங்கள் இங்கே கிருஷ்ணரோட பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நைட்டு அபிஷேகம் பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் பிரசாதம் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதை வந்து கொண்டாடுறதன் மூலமாக நம்ம வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துகிறோம். நமக்கு வந்து இந்த பௌதீகமாக எந்த ஆசைகளும் நமக்கு இல்லாமல் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது மூலமாக அவரோட ஆன்மீக உலகத்துக்கு நம்மளால் போக முடியும். அந்த மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னா எப்போவுமே இங்கே வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா சந்தோஷமாக இருக்கணும். நம்மளோட இயற்கை என்னென்னா எப்போவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான். ஆனால் நம்மளால் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. ஆனால் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னா அங்கே கஷ்டங்களே கிடையாது, முதுமையே கிடையாது, எப்போவுமே சந்தோஷம்தான். எப்பவும் கிருஷ்ணரோட நம்ம பிக்னிக் கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கிருஷ்ணரோட தொடர்புடைய லீலைகள்னு நிறைய இருக்குது. எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. பூதனாவதம், சகடாசுரவதம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப 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 இனிமையான லீலை எதுன்னா தாமோதர் லீலை. கிருஷ்ணரை வந்து யசோதாம்மா வந்து உரல்ல கட்டி போட்டாங்க. அது இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். அவரை வந்து யாராலையும் கட்டி போட முடியாது. ஏன்னா அவரால் வந்து எல்லாரையும் கட்டி போட முடியும். ஆனால் அவர் வந்து தன்னுடைய அம்மா அப்பாட்ட எப்படி வந்து தாய்மையை பற்றி உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த லீலையை பண்ணினார். அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து வெண்ணெய் நிறைய திருடுவார் பசங்களோட போயிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் யசோதாம்மா வந்து அவங்க வீட்லேயே வந்து திருடும்போது கையும் களமாக பிடிச்சிட்டு அவரை கட்டி போட்டாங்க. அந்த கட்டி போட்ட மகிமை தான் வந்து தாமோதர் லீலைன்னு சொல்லுவாங்க. அந்த லீலையில் வந்து என்னென்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த தாமோதர் லீலை வந்து அந்த மாதம் ஃபுல்லாக தாமோதர் மாதம்னு சொல்லுவாங்க. அந்த தாமோதர மாதம் ஃபுல்லாக லீலையை கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடும்போது என்னென்னா, இந்த ஒரு மாதத்தில் யார் ஒருத்தர் சின்னதாக ஒரு பக்தி பண்ணுறாங்களோ 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒரு தடவை சொன்னாங்கன்னா 1000 தடவை சொன்னதுக்கு சமம் அது. இப்போ வந்து யாராலையாவது கோவிலுக்கு வர முடியல, கிருஷ்ண ஜெயந்தி எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, வீட்டில் வந்து உபவாசம் இருக்கலாம். அன்றைக்கி சாப்பிடாமல் உபவாசம் இருந்துட்டு நம்ம என்னெல்லாம் வீட்டில் சமைக்க முடியுமோ அதை சமைச்சு கிருஷ்ணருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு ராத்திரி 12 மணிக்கு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்லாம். இந்த வந்து உபவாசம் இருக்கிறதுனால என்னென்னா, நம்ம கிருஷ்ணரை திருப்தி பண்ணுறோம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுனால நம்ம வந்து அவரோட வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்துக்கு போய் சேர முடியும். அப்படி போய் சேர்ந்தோம்னா இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இந்த 4லேருந்து விடுபட்டுலாம் திருப்பி நம்ம இங்கே பிறந்து கஷ்டப்பட வேண்டாம். நம்ம இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் முடிஞ்சு அவங்க வரும்போது கம்சர் தேரோட்டியாக அவரே வந்து நானே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அந்த டைமில் ஒரு அசரீரி கேட்குது, இவங்களோட சந்தோஷமாக இப்படி கூட்டிகிட்டு போறியே, இவங்களுடைய 8வது மகன் வந்து 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி அசரீரி. அதை கேட்ட உடனே வந்து கம்சர் வந்து கோபம் அடைஞ்சு அவரோட அன்பு காட்டி தான் அவங்கள வந்து தேரில் கூட்டு போகிறாரு. பட் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய வாளை எடுத்து தேவகியை கொல்ல போயிறாரு. அந்த டைமில் வசுதேவர் வந்து அமைதிப்படுத்தி, நான் எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், இப்போ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அதையும் நம்பாமல் கம்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வசுதேவரையும் தேவகியும் அவங்களுடைய சிறையில் வந்து அடைச்சிடறாரு. அப்போ ஒரு குழந்தையாக பிறக்கும் போது அவரோட ப்ராமிஸை காப்பாற்றி அவர் ஒரு குழந்தையாக கொடுத்துட்றாரு கம்சர் கிட்ட. கம்சர் 8வது குழந்தை அந்த பிறக்கும் போது கிருஷ்ணர், அதுக்கு முன்னாடி பலராமர் வருவார். அது வந்து கோகுலத்தில் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவருடைய எல்லா குழந்தைகளையுமே வதம் செஞ்சுருவாங்க. கடைசியில் வந்து பலராமர் வரும்போது அது ரோஹிணி மாதாவோட கருவில் வந்து
வச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே பலராமராக கோகுலத்தில் வந்து பிறப்பார். அதுக்கப்புறம் 8வது மகனாக கிருஷ்ணர் வந்து பிறப்பார். அவர் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பார் அப்படின்னா நாராயணனாக 4 கைகளோடே இருப்பார், சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரையோட. ஆனால் அதை பார்த்து தேவகியும் வந்து வசுதேவரும் ப்ரே பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி குழந்தையா ஒரு 2 கை உள்ள குழந்தையா நார்மல் குழந்தையா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் மாறுவார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோகுலத்துக்கு இங்கேருந்து வசுதேவர் வந்து யமுனை வழியாக நந்த மகாராஜ் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அங்கே யசோதா அம்மா வந்து அங்கே வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்துப்பாங்க.